ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். யம் பிரம்மா வருணேந்திரருத்ரமருதः ஸ்துன்வந்தி திவ்யைஸ்தவைः வேதைः சாங்கபதக்ரமோபனிஷதைः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः தேவாய தஸ்மை நமः. நாள்தோறும் பகவத்கீதையில் பகவத்கீதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய கீதா தியான ஸ்லோகங்கள் அப்படின்றத ஒவ்வொன்றா பார்த்து அதனுடைய அர்த்தங்களையும் தெரிஞ்சுக்கிட்டே வந்தோம். இப்போ அடுத்து என்ன? பகவத்கீதை தானே? ஆமாம், பகவத்கீதை தான். ஆனாலும் பகவத்கீதை மகாபாரதத்தில் ஒரு பகுதின்னு நம்ம பார்த்தோம். அப்போ கொஞ்சமான அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு அது நமக்கு தெரியணும் இல்லையா? ஏன்னா எதனால் பகவத்கீதை வந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு முன்னாடி நடந்த சில விஷயங்களை ஒரு மாதிரியாவான தெரிஞ்சுக்கணும். முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம முழு மகாபாரதத்தை தான் நம்ம படிக்கணும், தெரிஞ்சுக்கணும், கேட்கணும். ஆனால் இப்போ அப்படி இல்லைனாலும் ஓரளவாக ஒரு ஃப்ளாஷ்பேக் பார்க்குற மாதிரி லேசாக பார்த்துடலாம் நம்ம. இப்போது பாண்டவர்கள், அதாவது யுதிஷ்டிரன், பீமன், அர்ஜுனன், அதே மாதிரியே துரியோதனன், துஷாசனன் இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்களுக்கு முந்தின தலைமுறையிலேருந்து ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த டிவிலையும் மற்ற இடத்துல ஒரு புத்தகங்களாக இருக்கட்டும், இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா பாண்டவர்கள்னு யுதிஷ்டிரன், பீமன், அர்ஜுனன், நகுல சகாதேவன் அவங்களெல்லாம் வந்து பாண்டவர்கள்னும், துரியோதனன், துஷாசனன் அவங்களெல்லாம் வந்து கௌரவர்கள்னும் கூப்பிட்றத வழக்கமாக வச்சுருக்காங்க. ஆனால் அது சரியில்லை. ஏன்னா அந்த கௌரவர்கள் அப்படின்ற அந்த வார்த்தையை எதுலேருந்து வந்தது அப்படின்னா, இவங்களுக்கெல்லாம் முன்னோர்களில் ஒருத்தர் வந்து குரு அப்படின்ற மகாராஜா, அந்த வம்சத்தில் இவங்க வந்ததுனால கௌரவர்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அப்படி பார்த்தா அவங்க வம்சத்துலேருந்து வந்தவங்க பாண்டு, திருத்ராஷ்டிரன் 2 பேரும் தான், அவங்களுடைய மகன்களும் தான். அப்போது கௌரவர்கள்னு சொல்லும்போது யுதிஷ்டிரன், பீமன் அவங்களெல்லாம் தானே குறிக்கும். வெறும துரியோதனன், துஷாசனன் அந்த 100 பிள்ளைகள் மட்டும் இல்லை இல்லையா? அதனால் நம்ம தெளிவாகவே சரியாக எப்படி சொல்லணுமே அப்படியே நம்ம சொல்லி பழகிக்கலாம். பாண்டுவனுடைய இந்த 5 மகன்கள், அதாவது யுதிஷ்டிரன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், இந்த 5 பேரையும் பாண்டுவுடைய மகன்கள்ன்றனால பாண்டவர்கள் அப்படின்னும், அதே போல் திருத்ராஷ்டிரனுடைய 100 மகன்கள் துரியோதனன், துஷாசனன் அப்படிங்கக்கூடிய 100 மகன்களை தார்த்தராஷ்டிரர்கள் அப்படின்றது தான் சரியான அழைப்பு முறை. அதையே நம்மளும் பின்படுத்தலாம். இப்போது இவங்களுக்கெல்லாம் முன்னாடி முந்தின தலைமுறையிலேருந்து ஆரம்பிக்கலான்னு சொன்னேன் இல்லையா? முதல் பிள்ளை வந்து திருத்ராஷ்டிரன், அதுக்கு அடுத்து பாண்டு. அப்போ முதல் பிள்ளைக்கு தான் அரசன்ற முறையில் திருத்ராஷ்டிரன் ராஜாவாக ஆகணும். ஆனால் திருத்ராஷ்டிரனுக்கு கண் பார்வை இல்லாததுனால, ஒரு நாட்டையே ஆளக்கூடிய அரசனுக்கு முக்கியமானது கண் பார்வை இல்லையா? ஏன்னா நியாயம் அநியாயம் என்ன நடக்குது, யாருக்கு தண்டனை கொடுக்கணும், யாருக்கு பரிசு கொடுக்கணுங்கும்போது 5 புலன்களும் சேர்ந்து வேலை செய்யணும். அதில் முக்கியமான ஒன்று கண்ணு இல்லாததுனால 2வது பிள்ளையான பாண்டுவுக்கு அரியாசனம் போகுது. பாண்டு மகாராஜாவாக இருக்கார். அப்புறம் சில பல சூழ்நிலைகள்னால அவர் ஒரு பிராயஷ்சித்தத்துக்காக அவர் காட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு ராஜ்யத்தை வந்து தன்னுடைய அண்ணாவான திருத்ராஷ்டிரன் கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடுறாரு. திருத்ராஷ்டிரனும் சரின்ட்டு அந்த ராஜான்ற பதவியை எடுத்துக்கிறாரு. கூட பீஷ்மர் வந்து கூடவே இருந்து அவர் எல்லாத்துக்கும் உதவியாக இருக்கார். இருந்தாலும் அந்த அரியாசனத்தில் உட்காரக்கூடியவர் திருத்ராஷ்டிரன். திருத்ராஷ்டிரன் கிட்ட தற்காலிகமாக தான் அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கு. ஆனால் திருத்ராஷ்டிரனுக்கு அந்த அரியாசனத்தில் உட்கார அதில் ஆசை, பேராசை அதிகமாகிட்டே போகுது. காட்டில் இருந்த பாண்டுவுக்கும் 5 மகன்கள் வந்து பிறக்கிறாங்க. பிறந்த கொஞ்ச நாள்லேயே அவர் இறந்தும் போயிடுறார். அதனால் குந்தி தேவி அவங்க தான் வந்து பாண்டவர்கள் 5 பேரையும் கூட்டிகிட்டு இங்கே நாட்டுக்கு வந்துடுறாங்க. ஹஸ்தினாபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டுக்கு வந்துடுறாங்க. அங்கே வந்துட்டு
அதாவது தார்த்தராஷ்டிரர்கள், துரியோதனன், துஷாசனன் அப்படிங்கக்கூடிய அந்த 100 பிள்ளைகள், திருத்தராஷ்டிரனுடைய 100 பிள்ளைகள், இங்கே பாண்டவனுடைய 5 பிள்ளைகள், பாண்டவர்கள் எல்லாருமே சேர்ந்து தான் வளர்கிறாங்க. எல்லோரும் வந்து கல்வி கற்கிறாங்க, அம்பு வில் இந்த போல் வித்தைகள்லாம் கற்றுக்குறாங்க. இப்போது அடுத்த முடிசூட்டு விழா நடக்கணும் இல்லையா? ஏன்னா பட்ட இளவரசன் அப்படின்னு சொல்லிட்டு யார் அடுத்த ராஜாவாக போகிறாங்க அப்படின்னு. இதில் பாண்டு தான் இதுக்கு முன்னாடி ராஜாவாக இருந்தார். தற்காலிகமாக திருத்ராஷன்கிட்ட பதவி ஒப்படைச்சிட்டு போனார். அதனால் பாண்டு தான் ராஜாவாக இருந்தார். அதனால் பாண்டுவோட பிள்ளை யுதிஷ்டிரன் அப்படின்ற காரணத்தினாலேயும் சரி, அதே போல் துரியோதனனுக்கு முன்னாடி தான் யுதிஷ்டிரன் பிறந்தார். யுதிஷ்டிரன் தான் மூத்தவர் இந்த தலைமுறையில். அதனால் அந்த காரணத்தினாலேயும் சரி, பட்டம் வந்து நியாயமாக யுதிஷ்டிரனுக்கு தான் போகணும். ஆனால் திருத்ராஷ்டிரனுக்கு என்ன அப்படின்னா, தனக்கும் வந்து அரியாசனத்து மேலே ஆசை, அதே ஆசையை தன்னோட மகனான துரியோதனனுக்கும் வளர்த்து விட்டுட்டார். சின்ன வயசுலேருந்தே அந்த பதவி துரியோதனனுக்குத்தான் அப்படின்ற மாதிரி சொல்லி வளர்த்து துரியோதனனுக்குள்ள அந்த ஆசையும் பேராசையும் நல்லா வேறு ஊனிடுச்சு. அதனால் அவங்க வந்து யுதிஷ்டிரன்கிட்ட நாட்டை கொடுக்க தயாராக இல்லை. அப்போ என்ன செய்கிறாங்க? இருந்தாலும் பெரியோர்கள் சுற்றி இருக்காங்க இல்லையா, பீஷ்மர், துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், அவங்கெல்லாம் திருத்ராஷ்டிரா நீ செய்யறது சரியில்லை, என்னதான் இருந்தாலும் யுதிஷ்டிரனுக்கு போக வேண்டியது அப்படின்னு சொன்னதுனால ஒரு நிலத்தை கொடுக்குறாங்க, ஒரு நாட்டை. அது ஒரு நாடுன்னே சொல்ல முடியாது, ஏன்னா அது ஒரு காடாக இருந்த நிலமையில தான் யுதிஷ்டிரன்கிட்ட கொடுக்குறாங்க. இருந்தாலும் அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய உதவியினால் அதையும் ஒரு நாட்டாக மாற்றி இந்திரபிரஸ்தம்னு பேர் சூட்டி விழாலாம் நடத்தி ராஜசூய யாகம் நடத்தி நாட்டை ஆண்டுக்கிட்டு வராரு. இப்போ துரியோதனனுக்கு அப்படியான திருப்தியாக இருந்துச்சா? சரி, ஏதோ ஒரு நிலத்தை கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்கன்னா திருப்தி இல்லை, பொறாமை. யுதிஷ்டிரன் பாண்டவர்கள் மேலெல்லாம் பொறாமை. அப்போ என்ன செய்கிறாங்க? அந்த இந்திரபிரஸ்தத்தையும் எப்படியான அவங்கக்கிட்டேருந்து பிடிங்கக்கணும் அப்படின்றதுக்காக அவங்கள சூதாட்டத்துக்கு அழைச்சி, அந்த சூதாட்டத்தையாவது ஒழுங்காக ஆடினாங்களான்னு கேட்டால் அதுவும் இல்லை, அதுலேயும் ஏமாற்றி வஞ்சகம் பண்ணி அதில் திரௌபதியெல்லாம் அவமானப்படுத்தி அவங்கள காட்டுக்கு அனுப்பிடுறாங்க. 12 வருஷம் காட்டுக்கு அனுப்பிச்சு 1 வருஷம் வந்து அவங்கள மறைஞ்சு வாழ வச்சு திரும்பி வந்தால் நாட்டை கொடுக்கணும். யாரோட நாடு? தன்னோட நாடை யாரும் கொடுக்க சொல்ல, யுதிஷ்டனுடைய நாட்டான இந்திரபிரஸ்தத்தை கொடுக்கணும். அவங்க 13 வருஷம் எல்லாம் முடிச்சுட்டு வந்த பிறகு அதையும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியாச்சு. தூது அனுப்புகிறாங்க, முடியாதுன்னு சொல்லியாச்சு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே தூது போகிறாரு, அப்படியும் ஒரு குண்டூசி நிலம் கூட கொடுக்க முடியாது அப்படின்னு துரியோதனன் சொல்லி அவமானப்படுத்தி அனுப்பிச்சிடுறான். இந்த நிலைமையில் என்ன செய்ய முடியும்? யுதிஷ்டன் க்ஷத்ரியன், தன்னோட நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பாற்ற வேண்டியது தன்னுடைய கடமை. அப்போ இந்த மாதிரி சமயத்தில் போர் தவிர வேறு வழியே இல்லைன்ற நிலைமைக்கு துரியோதனன் கொண்டு வந்து நிறுத்திடுறான். அப்படிங்கும்போது தான் போருக்கு உண்டான தயார் நிலைகள் எல்லாம் செய்ய தொடங்குறாங்க. அப்போ போர் களத்தில் வந்து நிற்கிறாங்க. அதுதான் முதல் ஸ்லோகம் பகவத்கீதையிலே, தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுயுத்சவக மாமகா பாண்டவாஷ்சைவ கிமகுர்வத சஞ்சய. அதாவது தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்தில் நின்று அங்கே தான் பகவத்கீதையே சொல்லப்படுது. அது எதனால் சொல்லப்படுது, யார் கேட்டாங்க, யார் சொன்னாங்க அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டே வருவோம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.